மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்தில் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் இரு வரிகளாவது உங்கள் கருத்தை எனக்கு தெரியப்படுத்தினா தான் இந்த கதை உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் மறக்காமல். மானங்கிட்ட தடவை எரியவும் மாட்டேங்குது. 4 ஆம்பளை மக்கள் பார்த்தாலும் சரி, 4 மருமக வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் தான் சாக வேண்டியிருக்கு. இந்த வீட்டுக்கு மருமக நான் வந்து செத்தேன், என் வீட்டுக்கு மருமக வந்தும் நான் தான் சாவுதேன். இவங்கிட்ட அடிச்சு பண்ணி வாங்கி எனக்கு எந்த பிரயோஜனம்? ஏதோ சீமையில வந்த மாதிரி ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டேங்காளுவேன். ஏதோ இவ்வளவுதான் அதிசயமா கல்யாணம் முடிச்சு அதிசயமா பெத்துக்கிட்டாங்க. நாங்களும் பெத்துக்கல, இப்பதான் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோம். ரொம்ப அதிசயமா தான் சேர்ந்துட்டாங்க. இல்ல அவனும் அது வீட்டுல ஒரு வேலை சொல்லிய பாருன்னு சொல்லணும். அவனும் தூக்கி மடிப்பிலே வச்சுக்கிறானுவ. வெக்கமா இருக்காதோ என்னமோ. வீட்டுல அம்மா ஒத்தையில வேலை செய்வாள, அந்த என்ன எவனுக்காவது இருக்கா? நான் இவன் ஒருத்தராவது என் பேச்சு கேட்பான்னு பார்த்தேன். அவனும் தூக்கி உள்ளதான் வைக்கான். அப்படி அவன்கிட்ட என்னதான் இருக்கோ தெரியல. இப்படி மயங்கி போய் கட்ட கிடக்காங்க. வெக்கமா இருக்காதோ என்னமோ. பால் காய்க்கணும். இந்த வேலை சொல்லி ஒண்ணு இருக்கு, தெரியுமா தெரியாத உனக்கு? என்னத்தை எதுன்னு சொல்லுங்க. நான் சொல்லி நீ ஒண்ணு எழவ வேண்டாம், கேட்டியா? உள்ள அடைஞ்சுக்கிட்டே இருக்க, உள்ள அடைஞ்சுக்கிட்டே. அவன் கடந்தா நீ பாட்டுக்கு வெளியில வரணும். அதான் இருந்தால ஒண்ணா பாட்டு வெளியில வரணும். அந்தமா இருந்தமான மூடிட்டு வரணும். அதான் பொம்பளை கலகு. உள்ளே கொடுக்க கூடாது. இந்த வேலை சொல்லி கிடக்க இதை யாரு பாப்பா? வேலை கிடக்குன்னா சொல்லுங்க செய்தேன். அது என்ன பேச்சு? என்ன வயிற்றுல முடங்க இருக்கு? எங்க அப்பாக்காக பொறுமையா போறேன். என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? போ போய் இனிமே தூங்கு போ. ஒத்தையில கடந்து செத்துக்கிட்டு கிடக்க, உள்ள போய் கடந்து கிடக்கா. ஒழுங்கா வேலை போய் பார்த்து வச்சிருக்க. பால் கட்டாவத்தை கொடுத்துட்டு வரேன். வேலை இருக்குன்னு சொல்லணும். இது என்ன பேச்சு? அத பால் எதுல இருக்கு? உன் கண்ணன பெதலியா இருக்கா? முன்னாடி பாரு. சரிங்க. அவனை கொஞ்சம் வெளியில வர சொல்லு. அவனுக்கு வேலை சொல்லி இருக்கு. அவனை விடுவியா அப்படி? இல்ல உள்ளே வச்சு விடுவியா? நல்லா உங்க அம்மா சொல்லி விட்டுருக்கா. அப்படியே உள்ள வச்சு மைக் வச்சுக்கணும். இசைக்கு முடிஞ்ச விஷயத்த சொல்ல முடியாதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஆனா முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக இசை எதுக்கு பயப்படணும்? ஒருவேளை இவங்க ஏதாவது தனிமையில சந்திச்சு பேசும்போது வீடியோவோ இல்ல போட்டோவோ எடுத்து வச்சு அவன் மிரட்டினா கூட இவ அதுக்கெல்லாம் பயப்படுறவ கிடையாது. அவ அப்பா கமிஷனர் கெட்டிக்க போறவன் எப்பேற்பட்டவன், அவ மறைக்கணும் அவசியமே இல்லையே. அவ பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா முடிஞ்சு போன விஷயத்தான் அவனால வெளியில சொல்ல முடியாது. அது அவன் வீக்னஸ். அப்படி என்ன முடிஞ்சு போன விஷயத்துக்காக ஈசை பயப்படான்? அவன் சொல்லுக்கெல்லாம் ஆடுதான். அந்த முடிஞ்சு போன விஷயம் சாதாரண விஷயமா இல்ல பயப்படக்கூடிய விஷயமா? ஈசை பயப்பட மாட்டா, ஆனா இப்ப பயப்படுதான். ஏன்? எதுக்கு? ஒருவேளை எதையாவது தேடுதாலோ, எதையாவது கண்டுபிடிக்க நினைக்காலோ. ஏற்கனவே அந்த எம்எல்ஏ அவகிட்ட சிக்கி இருக்கான். அது கூட ப்ரூஃபை என்கிட்ட கொடுத்துட்டால. அதெல்லாம் நான் வச்சுட்டேனே, வேற எதுவுமே இல்லையே. வேற என்னவா இருக்க போதே? என்னங்க கொண்டா. என்னங்க என்னன்னே தெரியல, திடீர்னு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கு. ஏண்டி? எதுக்கு? தெரியல, கிளைமேட் ஒத்துக்கலையோ என்னமோ. காலையில இருந்து ரொம்ப உடம்பு வலி. அப்படி வச்சுக்கிட்டு இருக்காத, கிளம்பு. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போயிட்டு வருவோம். குறுக்கு வேற ரொம்ப வலிக்குங்க. இந்த காய்ச்சடிக்கும் போது ஒரு மாதிரி கொத 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 குது குது குதுன்னு வருமே, அதுக்கு பேர் உள்காய்ச்சல். உள்காய்ச்சல் மாதிரி இருக்குங்க. இங்க பாரு, உள்காய்ச்சல் தான் நல்லது கிடையாது, அது தாங்கிக்க முடியாது. சரி, ட்ரெஸ்ஸை மாத்து. நான் வீட்டில் இருக்கும் போதே கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஒரு சாயங்காலம் நான் டூட்டிக்கு கொண்டு இருக்கோம். அப்படியா? சரிங்க, அப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏன்னா எனக்கு வச்சிட்டு இருக்க முடியல, எனக்கு வலி தாங்க முடியல. சரி சரி வா. ஏங்க ஒரு நிமிஷங்க. எதுக்கு? இல்ல, உங்க அம்மா கொஞ்சம் வேலை கிடக்குன்னாவ, அதை மட்டும் நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பாத்திரமும் கொஞ்சம் துணியும், அப்புறம் அடுப்புல ஆப்பம் சுட்டுட்டு இருக்காவலாம். அதுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் ஆட்டணும். கொஞ்சம் மாவு வேற தீந்து போச்சு, ஆப்பம் வேற சுடணும், தண்ணி வேற பிடிக்கணும். நான் இந்த சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்துடுறேங்க. காய்ச்சடிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து கூப்பிட்டு வேலை பார்க்க போறியா? இல்லைன்னா உங்க அம்மா யாசுவாவல்ல. பிறகு எங்க அம்மா ரொம்ப யாசுவாவ. வேண்டாம், என்னால திட்டு வாங்க முடியாதுப்பா. எங்க நான் போய் வேலை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? எங்க இந்த காய்ச்சல் மாத்திரையில ஒன்று கடந்துச்சுல, அதை தாங்கல. அதை இப்ப மட்டும் போட்டுட்டு நான் வேலையை முடிச்சிட்டு அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம். கொன்னே போட்டுருவேன். கிளம்ப ஆஸ்பத்திரிக்கு. எங்க அவ்வளவுதான், உங்க அம்மா எனக்கு கொன்னே போட்டுருவ.
சும்மாவே இப்ப யாசிட்டே இருந்தாவ தெரியுமா? யாசனாவா? ஆமா, என்ன யாசினாவ? நானே எந்திக்க முடியாம தான் படுத்திருந்தேன் தெரியுமா? நான் ஒரு நாள் இப்படி படுக்க மாட்டேன் தெரியுமா? ஆமாடி, அதுக்கு தான் படுத்து கிடந்தியா? ஆமா, ரொம்ப கொதன்னு வந்துட்டே இருந்துச்சு, அதான் படுத்துட்டேன். உங்க அம்மா யாசிட்டு வேற கிடக்காவ. சரி, நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எங்க அந்த மாத்திரை கொஞ்சம் எடுங்கல. சின்ன பிள்ளைய வேலை வாங்குதாம. நீ அந்த வேலை செஞ்சுக்கிட்டு வேட்டி போத. உன் உடம்பு சைஸுக்கும் ஆளை பாரு. அதான் ஒண்ணு செய்யண்டாம். அதுக்கெல்லாம் உனக்கு உடம்பு இருக்கணும். இது உடம்பு அப்படியே இதெல்லாம் எனக்குன்னு ஒன்று பிறந்திருக்கு பாரு. சுண்டல்ல சைஸ்ல இருக்குது. எதுக்கு அம்மா வேலை வாங்கிட்டு இருக்காவ? இந்த யாசிதாவ தெரியுமா? எப்படி யோசனாவ? யா, ரூம திறக்க முடியாதோ, உள்ள ஒட்டிட்டே தான் கிடக்கணுமோ அப்படின்னு யாசினாவ. இன்னும் என்னெல்லாம் அசிங்கமா பேசினாவ தெரியுமா? ஏன் இருந்தாச்சுல சந்தோஷமா வெளியில வரணும், அப்படியே உள்ளே திரும்ப திரும்ப கடக்க கூடாது. எப்படி யாசினாவ தெரியுமா? அதிசயமா கல்யாணம் பண்ணிட்டீங்களோ அப்படிங்காவ. உனக்குத்தான் ஓரமா இல்லைன்னு பார்த்தா அவனுக்கும் ஓரமா கிடையாது போலுக்கு. அவனாவது வெளியில வரானான்னு பாரு, வெக்கம் கட்ட பையன் அப்படின்னு சொன்னாவ. எங்க நான் சொன்னேன்னு போய் சொல்லிடாதீங்க. அவ்வளோத்தான் என்ன உண்டுலன்னு ஆக்கிறா. எங்க அம்மா என்னமா அத்திட்டு வச்சா தெரியுமா? எங்க அம்மா நான் உங்களை எப்படிலாம் மயக்கணும், எப்படிலாம் நீங்க என் கூட ஒட்டிகிட்டே இருக்கு, அதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்து அனுப்பினாவலாம். இப்படியெல்லாம் சொல்லிடாவ தெரியுமா? சரி, எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க, வெளியில காட்டிக்காதீங்க என்ன. பரவே நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிடாவ. நான் போய் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க முடியுமா? இங்க நான் உங்ககிட்ட மறைச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? எதுக்கு மறைக்கணும்? ஏன் மறைக்கணும்னு கேட்க. மறைக்க தப்பு. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். அது எப்படிங்க புருஷன்கிட்ட யாராவது சொல்லாம இருப்பாவளா? உங்க அம்மா அப்படி பேசாவல, இவ புருஷன்கிட்ட போய் சொல்லுவாள, அந்த என்ன இருக்கான்னு பாருங்க. சரி, நான் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கேன் கேட்க. அப்படினாலும் எனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு எல்லா வேலையும் எப்படிங்க உடனே செய்ய தெரியும்? சரி, திட்டாம இருந்தா கூட நான் பயப்படாம என் வேலையை பார்ப்பேன். திட்டுக்கிட்டே இருக்கவ, அது சுத்தம் இல்லை இது சுத்தம், எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களே சொல்லுங்க. ஏங்க, இதுக்கு கூட உங்க அம்மா பாத்திரம் வச்சிருப்பாவ. உங்க அம்மையே மாதிரி எனக்கு தேய்க்க தெரியுமாங்க? நான் இப்பதானே வந்திருக்கேன். இம்மாவே தேய்க்க அதை பார்த்து தான் எனக்கு வரும். எதுக்கு அடுத்தாலும் திட்டுதாவ, என்ன செய்யணும் எனக்கு தெரியும் வந்துக்கு. இருந்தாலும் தான் உங்ககிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ வேலை செய்யலாம், நான் பாத்துக்கிறேன். இப்ப ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி நம்ம போவோம். சரிங்க. எங்க இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நேரா எங்க வீட்டுல கொண்டு என்ன விட்டுருங்க. நான் எங்க அம்மையை கூட்டிட்டு வேணா போறேன், இல்லைங்க அத்தையை கூட்டிட்டு போறேன். நீங்க வேற டூட்டிக்கு வேற போகணும். நம்ம நேரா எங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். சரியா? சரி, அப்போ கிளம்பு. கரெக்டா போயிருவல்ல? அதான் எங்க அம்மா இருக்காவல்ல, அதெல்லாம் கூட்டு போயிருவாவ. சரி, வேலை எல்லாம் ரொம்ப செய்யாதுன்னு. இங்க இருந்தா வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உங்க அம்மா ஏசவல்ல. இல்ல அங்க கொண்டு விட்டுட்டு போறேன். ஒரு நாளைக்கு வரும்போது கூட்டு வரேன். நாளைக்கு தான் டூட்டி முடிஞ்சு வருவேன். நான் வந்தா போதும். சரிங்க. எனக்கு வேலை செஞ்சா ஒத்துக்கிட்டவே மாட்டேங்குது. எப்படி ஒத்துக்கிடும்? இத்தனையோண்டு உடம்பு வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியுமா? சரி, கிளம்பு. சரிங்க. அபி 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 இக்கா வாயாவா, கேச கண்ணை அசந்துச்சு, அவன் செத்திய படுத்தேன். வா வா, நீ இப்பதான் டூட்டி முடிஞ்சு வரியா? ஆமாக்கா. ஏன் வெறுந்தால படுத்துருக்க? உள்ள கட்டில படுக்க வேண்டியதானே? இப்பதான் என் வயலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் செத்த வந்தாலும் அப்படி படுத்துட்டேன். உள்ள படுத்துருப்பான்னு நினைக்கிறேன், போய் பாரு. ஏன் என்ன செய்து போறான்னு படுக்க மாட்டாரா? ஒத்தையில கடந்து வேலையெல்லாம் பார்க்கல. அவள் பெரியவளை குளிச்சாத்தி வரைக்கும் விட்டுட்டு இருந்தா, குறுக்கு வலிச்சிருக்கும், அதான் போய் படுத்திருப்பாளா இருக்கும். பெரியவன் என்ன பண்ணுதா? பெரியவளும் மாப்பிள்ளையும் இப்போதான் ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு போனாவ. நம்ம வீட்டுல யாரும் போலியா? இல்ல மாப்பிள்ளை நானே கார்ல கூட்டு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாவ. அவ இப்போதான் அவளை எல்லா வழியும் பார்த்தாலும் அவளுக்கு குறுக்கு வலி தாங்க முடியல போலுக்கு, அதான் செத்த படுக்கேன்னு படுத்தா. சரி, நான் போய் பார்க்கறேன். சாப்பிட்டியாக்கா? இல்லையா, இவன் லேசா இந்த கஞ்சி கஞ்சி குடிக்கணும். நீ போ, நீ போய் பாரு போ. சரி, சாப்பிட்டு போ. வாங்க, அப்பமே வந்துட்டீங்களோ? இல்ல இப்பதான் வரேன். சரி, தூங்கு. இல்ல செத்த யாரும் இல்லைல்ல, அதான் கண்ணை மூடினேன். நீங்க வாங்க, அந்த சாப்பாடு எடுத்து வைக்க. சாப்பிட்டலாம் வச்சேன், ஆனா அவன் சாப்பிடல. அச்சா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ சாப்பிட சொல்ல வேண்டியதானே? சொல்லி பார்த்தேன், அவ அரசின்னு சொல்லி பார்த்தா. அரசி எவ்வளவோ சாப்பிடுனா பசி இல்லைன்னு சொல்லிட்டா. ஏதாவது ஒன்று சொல்லி சாப்பிட சொல்லலாம்ல? நான் உருட்டியோட போனேன், வேண்டான்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டா. சரி, சாப்பாடு எடு, நான் என்ன கொடுத்து பார்ப்பேன். சரி. கிங்ஸி மாப்பிள்ளையுமே நான் பார்த்துக்கிறேன், எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, சித்தி வீட்டில் வந்திருந்தாங்க. சப்பா, நேரங்காலம் தெரியாம இவ்விய வேற என்னவா? கல்யாணத்தை எவ்வளோ சீக்கிரம் வைக்கணுமா கல்யாணம்னு சொல்லிக்கிட்டே இருக்காவ. எப்படிங்க முடியும்? எனக்கு ஒன்றுமே ஓட மாட்டேக்கு. அவள் இருக்கிற நிலைமையில அவள் ஒழுங்காக சாப்பிட கூட இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நான் எப்படி கல்யாணத்தை பற்றி பேச முடியும்? சொல்லுவோம் சித்திட்டா, அவளுக்கு எக்ஸாம் இருக்குது, அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லு.
கல்யாணத்துக்கு பண்ணாங்க என்ன படிக்க வைக்க மாட்டேன்னா சொல்லுதான். அவள் கலெக்டரானா எங்களுக்கு பெருமை தானே. அவள் என் வீட்டில் இருந்துட்டே கலெக்டர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுதா அவளை. ஓ பேர் புகழ்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுங்க சித்தி. நம்ம வீட்டு மருமகா நாங்க தான் படிச்சு வச்சோன்னு பேர் வந்ததுக்கு அழையுது. இங்க பாரு, அவ எக்ஸாம் எழுதணும். அது வரைக்கும் கல்யாணம் பேச்சு எடுக்க வேண்டாம்னு சொல்லி அவ எக்ஸாம் எழுதுனதுக்கு போது நாங்க பேசுவோம்னு சொல்லி. ரொம்ப புழு புழுன்னு அவன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காவ. இல்லைன்னா நேராக வீட்டுக்கு வராவ. ஏன்டா வாக்கு கொடுத்தோன்னு இருக்கேன். எதுக்கெடுத்தாலும் கல்யாணம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காவ. எப்படி சமாளிக்க போறேனோ தெரியல. இனி வந்தவனா அக்கா பேச விடு, நீ பேசாத. சரி சரி நீ சாப்பாடு கொடு, நான் அவளுக்கு கொடுத்து பார்க்க. சரி. இசை தா சாப்பிடு. தா சாப்பிடு. இல்லப்பா எனக்கு பசிக்கலப்பா. சரி அபி நீ போ, நான் கொடுத்துருந்தேன், நீ போ. சரிங்க. இல்லப்பா எனக்கு பசிக்கலப்பா. பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, வா சாப்பிடு. அப்பா நிலைமை நீ புரிஞ்சுக்கணும்ல. அப்பா ஒன்றும் சாதாரண வேலை பார்க்கலையே. பிள்ளைக்கு ஒரு கஷ்டம், அது எங்கேயா போய் பொழைச்சிக்கலான்னு போக முடியாதுல்ல. பேப்பர்ல அது இதுன்னு வந்தா அப்பா மற்ற ஆஃபீஸர் முன்னாடி தரணி வந்து நிற்க முடியுமா சொல்லு. எல்லாரும் எப்படி கேட்டாங்க தெரியுமா? உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டா, உங்க பொண்ணு இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லும் போதே அப்பாவுக்கு எவ்வளவு மனசு வலிச்சிருக்கும், எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அது உன் வீக்னஸ், நீ என்ன பண்ணுவ அப்பாவுக்கு தெரியாதுல்ல. அது உன் வீக்னஸ் அப்பாவுக்கு தெரியாதுல்ல. அப்பா உன்னை தப்பா நினைச்சு அப்பா உன்னை அடிச்சு எதுக்கு? ஏதாவது தப்புனா ஒதுங்கி இருக்க வேண்டியதானே? ஏன் அப்படி பண்ண? தூரம் ஒதுங்கி இருக்க வேண்டியதானே? இப்ப பாரு எல்லாம் நம்ம கை விட்டு போச்சு. சின்ன தவறு நம்ம சொல்லுவோம், ஆனா அதுதான் பெரிய பாதிப்பை கொடுக்கும். நீ ஈஸியா ஒரு காரியத்தை முடிச்சிடலாம் நினைச்சு ஆரம்பிச்சிருப்ப. சின்ன பிரச்சனை தானே முடிச்சிடலாம் நினைச்சிருப்ப. ஆனா உனக்கு உன் வாழ்க்கையே போயிடுச்ச. அப்பாக்கு நீ இந்த தப்பு பண்ணிருப்பேன்னு நம்பிக்கை வரல. நல்ல வாழ்க்கையை இழந்துட்டாலேங்கிற வருத்தம் தான். நீ கிங்ஸின கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போற, நான் கடைசி வரைக்கும் அதை பார்க்க போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ செஞ்ச தவறு அந்த வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டு, அதான் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். அதுக்காக புள்ளி என்ன வெறுத்துற முடியும்? சரி சாப்பிடு. அப்போ ஒட்டுட்டா? அப்போ ஒட்டுட்டோம்னா நிஜமாவே பசிக்கலப்பா. சரி சரி பாரு, எல்லாத்தையும் மறந்துரு. அப்பா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சரி பண்ண, சரியா? பெரிய தப்பு நடந்து போச்சு. அப்பா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டுட்டு வரேன். இங்க பாரு, உன்னை வெறுத்தாலும் உன்னை வேண்டான்னு சொன்னாலும் அவன் உன்னை கைவிடல. உன் பிரச்சனைக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கான். எங்க தப்பு நடந்துச்சு யாது நடந்துச்சுன்னு அவன் முழுக்க முழுக்க இப்போ அதில் தான் இறங்கியிருக்கான். கைவிடல. இப்போ நீ ஒன்னே ஒன்று பண்ணு, படிச்சு பெரிய ஆளாவ. நீ பட்ட கரையெல்லாம் போகணும். அந்த படி சாப்பிட்டதானே படிக்க முடியும். இந்த சாப்பிடு. அப்பா பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டல, மிச்சத்தை அப்பா பாத்துக்கிறேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்னம்மா இந்த சாப்பிடு. என்னம்மா? நான் எந்த தப்பு பண்ணலப்பா. என்னம்மா? நான் வெளியில இருந்து படிச்சுக்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பெல்லாம் வீட்டோட எங்கேயும் போகக்கூடாது. அதான் அப்ப சொல்லிட்டேன்ல, நான் இப்ப நீ தப்பு பண்ணு அப்ப ஒத்துக்கிட்டேனா? எப்பவுமே என் பிள்ளை தப்பு பண்ணாது, அது எனக்கு தெரியும். என் கோவம் நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அப்பா கிட்டே மறைச்சேங்கிற கோவம் தான். ஆனா அதுக்கான ரீசன் இப்ப தெரியும். இனி உங்ககிட்ட எப்படிமா நாங்க கோவப்படுவோம்? யாருமே இங்க நீ தப்பு பண்ணுன்னு நம்பலமா? நான் வெளியில போய் தங்கி படிச்சுக்கிறேன்ப்பா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப பாத்துக்கிறேன். அப்ப பாத்துக்கிறேன். வேணாம்ப்பா, நான் போறேன்ப்பா. அதுல ஒண்ணு வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காத. இங்க இருந்தா நீ பத்திரமா இருக்க முடியும். இல்லப்பா, நான் ஹாஸ்டல் தங்கி படிக்கப்பா. இங்க இருந்து என்னால படிக்கவே முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துருங்கப்பா. சார் வாங்க. டியூட்டி நீங்க சாயங்காலம் வரீங்களா இல்ல காலையில போறீங்களா? இல்ல நான் பார்க்கட்டுமா? நான் இன்னைக்கு டியூட்டிக்கு வரல, நீங்களே பார்த்துங்க. சரிங்க சார். பாரு அதுல ஒண்ணு நீ போகக்கூடாது. வா. இங்க இருந்தா எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. இங்க பாரு, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னா உனக்கு சொல்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லு பாப்போம். இப்ப வீக்னஸ் வச்சுக்கிட்டு நான் எப்படி உனக்கு தனியா அனுப்ப முடியும்? உனக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தா கூட உனக்கு அதை சொல்ல முடியாது. வேண்டாம். அப்ப ஒன்னே ஒண்ணு கேட்பேன். இப்ப நான் அப்பாவை கேட்கல, ஒரு போலீஸ் அதிகாரியா கேட்க. உனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் எப்போ வந்தது? சின்ன பிள்ளைலாம்
அக்கா கிட்ட வந்து நீ எல்லா கதையும் சொல்லியிருக்க, முடிஞ்சது எல்லா கதையும் சொல்லியிருக்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் நீ சொல்லாம இருந்திருக்க. எப்போமா ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது நடந்துச்சா? இங்க பாரு, அப்பா கிட்ட சொல்லண்டா, ஒரு போலீஸ் ஆபீசரா சொல்ல. ஏன் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது? நீ என் வீட்டுல யாரையும் சொல்லல. எனக்கு இதை பத்தி தெரியலப்பா. இது ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அக்கா சொன்ன ஸ்கூல்ல நிறைய அடி வாங்குவா. ஏன்னு கேட்டா அந்த தப்பை ஒத்துக்கிட மாட்டானு. அப்போ புரியல. மாப்பிள்ளை எல்லாரும் சொல்லும் போதா நீ என்னென்னலாம் பண்ணன்னு சொல்லும் போதா புரியுது. நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நீ சொல்ல மாட்டேங்கிற. இல்லம்மா, ஏதாவது ஒரு சம்பவம் தானே உன்னை பாதிச்சிருக்கணும். ஏன்னா நீ பிறந்ததுல இருந்து அப்படி இல்ல. சின்ன பிள்ளைல எதுக்கு எடுத்தாலும் அக்கா கிட்ட வந்து பேசியிருக்க. மணிக்கணக்கில் ஸ்கூல்ல நடக்கிறதெல்லாம் பேசியிருக்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் நீ ஸ்கூல்ல நடக்கதான் வீட்டுல வந்து சொல்லல. எப்பமா ஏன்னு கொஞ்சம் சொல்லுதியாமா? உன்னால முடியாதுதான், ஆனா முயற்சி பண்ணு பிளீஸ்மா. இங்க பாரு, உன்னை நாங்க இருந்து விடுவிக்கணும். என் புள்ள பொம்பளை புள்ள வாழ்க்கை. இங்க பாரு, தெரியாம அவசரத்துல கோபத்துல அந்த அந்த பாட்டிக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டா அம்மா. அவங்க என்ன இப்ப கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நிக்காங்க. அவங்க பாசத்துக்காக ஒண்ணு கல்யாணம் பண்ண வரல. உன் படிப்பு, உன் பதவி, சத்தியமா அங்க உண்மையான அன்பை நீ எதிர்பார்க்க முடியாது. நீ எப்படி இருக்குன்னு தெரியாமலே நீ இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தவனை விரும்பின பாரு, அவன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆதாயத்துக்காக இருக்கிறவங்க நடிப்பாங்க, சாகுற வரைக்கும் நடிப்பாங்க. அந்த போலியான வாழ்க்கையை நீ வாழ்ந்துடாத. அப்பா சொல்றேன், நீ அந்த போலியான வாழ்க்கையை வாழ்ந்துடாத. இங்க பாருமா, நல்ல ஞாபகப்படுத்தி பாருமா, உனக்கு எப்போ வந்து இந்த பிரச்சனை வந்தது? வீட்டுல இருக்க யாருக்கும் நீ சொல்ல வேண்டாம். அப்பா கிட்ட மட்டும் சொல்லு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்பா நம்புமா. இங்க பாரு, உனக்கு இப்படி நடந்ததுக்கு அப்பாவும் ஒரு காரணம், அம்மாவும் ஒரு காரணம். நாங்க சரியா இருந்து பிள்ளைங்களை வளர்த்துருக்கணும். நாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் உனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இது அப்பதான் சரி பண்ணணும். இங்க பாரு, உன் மேல இப்ப எந்த தப்பும் இருக்காது. அப்ப என்ன ஆனாலும் சரி, உன் பின்னாடி இருப்பேன். ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. அப்பதானே அப்பாவால கண்டுபிடிக்க முடியும். அப்பா, நான் மனசெல்லாம் சொல்லதுக்கு முயற்சி பண்ணுவேன்ப்பா. சரி. அப்பெல்லாம் எனக்கு தற்கொலை பண்ணணும் போல தோணும்பா. ஏன்னா ஆமாப்பா, நான் மனசு சொல்ல ஆரம்பிச்சா தற்கொலை பண்ணிக்குவேன்ப்பா. எனக்கு என்னமோ இசையை பத்தின முழு விவரமும் எம்எல்ஏ பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன நடந்தாலும் திருப்பி அவளால சொல்ல முடியாது தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப தப்பு பண்றான் அவன். அதனாலதான் துணிச்சலை வந்து அவகிட்ட எல்லாரும் முன்னாடியும் பேசுறான். ஏன்னா நடந்து முடிஞ்சது அவளால சொல்ல முடியாது. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கும் வந்திருக்கான். கல்யாணத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இசை கிட்ட பேசியிருக்கான். ஆனா இசை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இசையோட வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு. முடிஞ்சு போன விஷயத்த இசையால பேச முடியாது, அந்த விஷயத்த சொல்ல முடியாது. அன்னைக்கு கல்யாணத்துக்கு ஏன் வந்தான்னு எல்லாரும் கேட்டாலும் இவளால பதில் சொல்ல முடியாது. அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்புனாலும் இவளால பதில் சொல்ல முடியாது. தெரிஞ்சுதான் அவன் திரும்ப திரும்ப எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு போறான். அதாவது இசைக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி ஊர் உலகத்துக்கு காட்டுறான். நானும் சைக்காலஜி டாக்டர்கிட்ட பேசி பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கட்டாயப்படுத்தலாம் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியாதுன்னு. அதையும் மீறி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம அவகிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும்னு நினைச்சோம்னா அதை உசுருக்கே ஆபத்த முடியும்னு சொன்னாங்க. என்ன? அதனாலதான் நான் மாமா கிட்ட சொல்லி விட்டுருக்கேன், கொஞ்சம் ஆசைப்பாசமா இருங்கன்னு. ஒருவேளை அவளா ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுவான், ஏதாவது ஒரு வழியில. ஏன்னா அவனும் மனுஷி தானே. ஏன்னா எனக்கு என்னமோ இசையோட இந்த வீக்னஸை பயன்படுத்தி அவன் இசைக்கிட்ட ஏதாவது தப்பா நடந்து அதை வீடியோ ரெக்கார்டு எதுவும் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டுறானா. அப்படி எல்லாம் அடுத்தவங்க கிட்ட அவன் போய் நிக்க மாட்டான். அவங்கிட்ட அவளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட அவ்வளவு நெருங்கி நிக்கா. எனக்கு கூசிச்சுது. நான் எத்தனை நாள் கண்ணால பாத்திருக்கேன். அவன் நெருங்கிதான் நிக்கா. எனக்கு குழப்பமே, அவன் ஏன் அவங்கிட்ட நெருங்கி போறான்? அங்கதான் எனக்கு இடிக்குது. இங்க பாருங்க, இசையால எல்லா பையன்கிட்ட சகஜமா பழக முடியாது. அதை நான் கண்ணால பாத்திருக்கேன். அவ கூட காலேஜ் படிக்க பசங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவகிட்ட பேச வந்தா கூட இவ அதை சாதாரணமா கூட பேச மாட்டேங்கிறா. அவளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இவங்கிட்ட மட்டும் எப்படி அவளால் நெருங்கி பேச முடியுது? அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவ செய்ய மாட்டான். அண்ணா, நீ அவளை சின்ன பிள்ளைல தூக்குவேன்னு சொன்னல, அவ உன்னை கடிக்கும் போது அவளுக்கு எத்தனை கிளாஸ் படிக்கணும்னு சொன்னா? 9ஆப்புன்னு சொன்னாடா. நீ அவகிட்ட சாதமா விளையாண்டுருக்கல, உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? சொன்னாடா, பென்சில் விளையாண்டது, அப்புறம் பென்சிலை மாத்தி வச்சது. நான் படிச்ச ஸ்கூல்ல தான் அவளும் படிச்சா.
ஜோசப் ஸ்கூல்டா, அதெல்லாம் நானும் படிச்சேன். அப்போ கூட இந்த டீச்சர்ட்ட கேட்டதுக்கு அவ என்கிட்ட இருந்து வாக்குவாதம் பண்ணுனால அப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயத்த சொன்னான். அவ 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவ நடந்த விஷயத்த சொல்லியிருக்கா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம கடையில வியாபாரம் பார்க்கும் போது யார் யார் கடன் வாங்கிட்டு போனா அவங்க என்னென்ன பேசுனாங்க அத்தனை சொன்னால. அதெல்லாம் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லியிருக்கா. நான் அப்பா கிட்ட விசாரிச்சேன், நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கினது, யாராவது அவட்ட சண்டை போட்டு போனது, பொருளை வாங்கிட்டு கொடுக்காம போனது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டேன். ஆனா அதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லியிருக்காள. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதே கடையில அவ எழுதி வச்சிருக்கா. என்னடா சொல்றா? ஆமாடா, யார் யாரு கடன் வாங்குறா, யார் யாரு என்ன சொல்லிட்டு போனாங்க, யார் யாரு என்ன பொருள் வாங்கினாங்கிறத எழுதி வச்சிருக்கா. அதனாலதான் அம்மாக்கு நம்பிக்கை வந்திருக்கா அவ மேல. அதனாலதான் அந்த நம்பிக்கையில தான் அம்மா அவளை கடைகளை விட்டது. அப்போ அப்பா கிட்ட கேட்க வேண்டியது, அங்கதான் அப்பா தவற விட்டுருக்காங்க. அப்பாவுக்கு அவ எத்தனாம் கிளாஸ்ல இருந்து அது பண்ணான்னு தெரியலையா. அப்போ பெரிய பிள்ளைலாம் ஆவல, சின்ன பிள்ளையா தான் இருந்தான்னு சொல்றாங்க. ஆமா, அவ 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது பெரிய பிள்ளையா இருக்கா. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன். கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, அப்புறம் திடீர்னு அதை எழுதி வச்சு அப்பா கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல என்னமோ நடந்திருக்கு. அந்த இடைப்பட்ட காலம் தானே அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஏன் இப்படி கெஸ் பண்ணி பாரு, அவ வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அவ 9ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த 3 வருஷத்துக்குள்ளதான் ஏதோ நடந்திருக்கு. ஆனா அவ வயசுக்கு வரலன்னு அப்பா சொன்னாரு அதை எழுதி வைக்கும் போதே. அப்போ அவ வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட். அப்போ அவ பெரிய பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா அவ 11 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும். அப்படித்தானே? அப்படித்தானே வருது கணக்கு. சரி, நம்ம ஊர்ல விசாரிக்க சொன்னே, தட்டி தூக்கிட்டே அப்படி தட்டி தூக்கி விசாரிச்சிட்டோம். அண்ணே எல்லாரும் கிட்ட தரவா விசாரிச்சிட்டோன்னு. எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு பதில், அவனுக்கு யாருமே இசை எதுவுமே பண்ணல. அப்போ எப்படி கடிப்பட்டிருக்கு? அப்ப எதுக்கு இவ அவனுங்களை கடிச்சிருக்கா? அதையும் தரவா விசாரிச்சோம். என்ன போது சொன்னானுங்க, யாருமே இவளை ஒரு பொருட்டாவே நினைக்கல, இவளை தொட்டது கூட கிடையாதுங்க. ஆனா நான் வேற பொண்ணு தொட்டிருக்கேங்கானுங்க. ஆனா அது வேற ஒரு பொண்ணு, நாங்க காதலிச்சோம் அப்படி இப்படித்தானே சொல்றானுங்க. காதலிக்க பொண்ணை தொடுறது இல்ல, அது அவனுங்க காதலிச்சானுங்க, அவனுங்க விருப்பத்தோட. அதுக்கே இவா கிடைக்கணும். அங்கதான் எனக்கு இடிக்குது. நல்லா விசாரிச்சிட்டோனே, எந்த பையனுமே போய் சொல்லல. ஏன்னா அவனுக்கு உறுதி சொல்றானுங்க, இது ஒரு சில்வண்டு, ஏற்கனவே நல்லா கடிப்பான்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஊர் முழுக்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணோம்னா ஊர் முழுக்க 10 வச்சுட்டு வந்துருவா, ஐயா ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு வந்துருவா, இவன் ரொம்ப துருன்னு வருவா, அதுக்கு பயந்து நான் அந்த பிள்ளை தொடவே மாட்டோம்னு சொல்றாங்களே. உண்மையிலே அவனுக்கு காதலிச்ச பிள்ளைகிட்ட தான் இடிக்குது. நீங்க பாரு, சும்மா ஒண்ணு இசை கிடைக்க மாட்டா. நீ என்ன சொன்ன? இசையை தூக்கி ஐஸ்காரங்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னேன், அப்படித்தானே? அடம் முடிச்சா இந்த ஐஸ்காரங்கிட்ட தூக்கி ஒன்று அனுப்பி விட்டுருவேன்னு இவ்வளவு ஆட்டு போக்குல தான் கொடுத்தேன். இந்த ஐஸ்கார இவளை தூக்கிட்டு போங்க, ரொம்ப சேட்டை பண்ணுதான்னு ஐஸ்காரங்கிட்ட தூக்கி கொண்டு கொடுத்தேன். அவன் சும்மா நாட்டுக்கு வாங்கி பெட்டி மேல வச்சான், அதுக்கே என்ன கடிச்சு விட்டுட்டா. இல்லைண்ணே, எங்கேயோ இடிக்கின, எங்கேயோ தவறு நடந்திருக்கு. நீங்க பாரு, இப்படியே விட்டோம் அவ ஒண்ணு பைத்தியமாயி செத்துருவா, இல்லைன்னா தற்கொலை பண்ணி செத்துருவா. இப்படியே விட முடியாது, இல்லைன்னா அந்த எம்எல்ஏ பையன் வேற ஏதாவது பண்ணிடுவான். ஆமாண்ணே, எம்எல்ஏ பையனை நம்ப முடியாது, அவன் விஷ கிருமியா இருக்கான். அவன் ஏதாவது பண்ணிட்டானா? ஏன்னா இவனுக்கு வேற நடந்து முடிஞ்சதை சொல்ல தெரிய மாட்டேங்குது. அவன் ஏதாவது பண்ணிட்டானா ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. என்ன பண்ண இப்படி இக்கடான சூழல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீ சொன்ன சைக்காலஜி டாக்டர், அது ரிஸ்க் அவரே சொல்றாரு. நான் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? அவளால என்னால பறி கொடுக்க முடியாது. அது நன்மையாகவும் முடியலாம், தீமையாகவும் முடியலாம், உயிரும் போகலான்னு சொல்றாரு டாக்டர். அப்படி சொல்லும் போது நான் அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமா? அதை விட நாம அதை தவற கண்டுபிடிக்கணும். பேசாம நல்ல சமயம் தூக்கிடுமா? இங்க பாரு, இவ்வளவு பண்ணவன் அவன் இதுக்கு மேல எதுவும் பண்ணிருக்க மாட்டானா? தனக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது பண்ண மாட்டானா? அவன் இசையோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம அவனை தட்டி தூக்கணும், ஏதாவது பண்ணணும். எட்டு தப்பா ஏதாவது பண்ணி வச்சானா ஒட்டுமொத்த மானமும் போயிடும். மானத்தை விடு, அது கடக்கு. அவன் உசுருக்கு ஏதாவது ஆயிட்டுனா இப்ப என்னதாண்டா பண்ண? நான் நிச்சயமா சொல்றேன், அவன் இனி வேலையை ரொம்ப துரிதமா பார்ப்பான். ஏன்னா நம்ம 2 உயிர் பிழைச்சு வந்திருக்கோம். இனி அவளை லேசில விட மாட்டான். ஈஸியா தனியா விடாதீங்க, அவளை எங்கேயும் தனியா விட வேண்டாம். அவ கூட யாராவது ஒருத்தர் இருங்க. விக்ரமே, சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு நீ ஈஸியா வாட்ச் பண்ணு, எங்க போனாலும் கூட போ. யார் தடுத்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ கூட இரு. சரிண்ணே, போ, நான் பாத்துக்கிறத மிச்சத்தை. வேற ஏதாவது விதத்தை பண்ணி விட்டுட்டானோ நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதுதான் அவளுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிட்டுல, நான் பாத்துக்கிறேன். சரி,
சரி. அன்னைக்கு டெலிவரி பெயின் வந்துட்டான். அண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கான். அப்படியா? இப்பதான் சொன்னான். சும்மா செக்கப்பு தான் போயிருக்கான். அங்கே டெலிவரி பெயின் வந்துட்டான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்களா? இப்ப எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இவனும் போகணும்னா சரிடா, நான் கூட்டி போயிட்டு வரேன். நீ சந்தோஷமா இருக்கல்ல? இருக்க இருக்கேனா? ஐயா தம்பி, நம்ம குடும்பத்துக்கே முத பிறந்த ஆம்பளை பையா. ஆமாக்கா, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆம்பளை பையன். நான் தாத்தா ஆயிட்டேன். நான் தாத்தா ஆயிட்டேன்க்கா. எனக்கு பேரன் பிறந்திருக்காங்க. எனக்கு பேரன் பிறந்திருக்காங்க. அக்கா, எனக்கு பேர பிள்ளைக்கா. அவருக்கு அவரு சோகம். பொம்பளை பிள்ளை பிறக்கலன்னு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு மாப்பிள்ள. அவரு ரொம்ப ஆசைப்பட்டாரு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு. ஐயோ ஐயோ. இல்ல, அந்த திருப்ப பிறக்கும்ல இருல. நான் நல்லதா நம்பல. பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னேன். எல்லாரும் வயிறுலாம் பெருசா இருக்கு, பொம்பளை பிள்ளை தான் இருக்கும்னு சொன்னியா? அந்த குடுப்பனை நம்ம குடும்பத்துக்கு கிடையாது படுக்கு. யார் செஞ்ச பாவமோ தெரியல, எனக்கு பொம்பளை பிள்ளையே பிறக்கல. மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாமா, மாப்பிள்ள அப்படி சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல மாப்பிள்ள, கடைசியில உங்க வேண்டியதெல்லாம் நிறைவேறிருக்கு. இதுக்குதான் கோயிலுக்கு கூட்டி போயிருக்கியா? இல்ல மாப்பிள்ள. ஐயோ ஐயோ. இல்ல மாப்பிள்ள, இப்ப என்ன அவவே பிறந்துட்டவ என்ன பண்ண முடியும்? எந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வரணும் இருக்கோ அதான் பிறக்கும். அத நான் ஆசைப்பட்டது பொம்பளை பிள்ளை தானே. நானே இப்படி கதறுத, இவனுக்கு எப்படி கதறுவானுங்க? ஏமோ எனக்கே இப்படி இருக்க, என் தம்பிமா இருக்கு நொந்து போய்வானுங்கள. பொம்பளை பிள்ளை பிறக்கும், செயின் போடணும், பட்டு போட சட்டை போடணும், பைக்ல வச்சு சுத்தணும்னு ஆசைப்பட்டானுங்களே. என்னை விட அவனுக்கு தான் ரொம்ப நொந்து போறானுங்க. கிடைக்கும் கிடைக்கும், அடுத்து ஒருத்தனுக்கா பொம்பளை பிள்ளை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. எனக்கு இப்படிதான் சொன்னீங்க. நானும் ஒரு பொம்பளை பிள்ளையாவது பிறந்துறாதானே. நான் என்ன பெத்தேன்? நானும் தாம்பளை பையன் தான். இப்போ நீங்க என்ன சொல்ல வரியா? அப்படின்னா நானும் 4 பெத்தாலும் 4 ஆம்பளை கிடைக்கும், பொம்பளை பிள்ளை கிடைக்காதோ? எனக்கு கிடைக்கும்ல. அத 4 ஆம்பளை பையன் இருக்கீல்ல, எவனாவது ஒருத்தனுக்காவது பிறக்காமலா போயிடும். அதெல்லாம் பிறந்துருண்டா. ஓ, அது ஆப்ஷன்ல கீழப்பா. இப்பா ஒரே ஆம்பளை பையனா பிறந்தா ஆம்பளை பையன் காலேஜ் மாதிரி ஹாஸ்டல் மாதிரி இருக்கும்பா. என்னையா செய்ய, நாம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. எப்போ இப்போ பொம்பளை பிள்ளை தான் வேணும். அது பாத்துக்கலாம், விடுற விடுற. அது கடத்து கிடைக்கும் கிடைக்கும், கவலைப்படாம முயற்சி பண்ணு. ஐயோ ஐயோ. உள்ள போய் பார்க்க போமா அப்படி? புள்ளைய பேருக்கு காட்டிட்டு உள்ள கொண்டு போயிட்டாவா? என்ன பையனை கவனிச்சியா? என்னக்கா? அப்படியே நம்ம வீட்டு சாட. இப்ப சும்மாரு, சம்மந்தி தவணைக்கு உண்டுல நாக்கிறோம். எனக்கு என்னமோ அரசி சாடையில தான் அந்த பையன் இருப்பான்னு நினைக்க மாட்டேங்க. சும்மா இருக்கா? அப்பா, புள்ளைய நாங்க பாத்துட்டோம்ப்பா. நாங்க வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரிம்மா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. டேய், புள்ள யார மாதிரிட்டு இருக்கான்? அப்படியே நம்ம அக்கா மாதிரி தான் இருக்கான். கண்டிப்பா புள்ள ஜாடை வான் ஜாடை தான்டா இருக்கும். அப்பா, அப்படியே நம்ம வீட்டு ஜாடை. சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், உன் மாமியார் தையா பையா நின்றோம். நீ என்ன நின்னுட்டு போட்டோம் இல்ல? புள்ள அப்படியே ஒன்னமா தான் இருப்பான் பாரு. ஆமாமா. சரிப்பா, நாங்க கிளம்பட்டுமா? இல்லம்மா, ஒத்தையில போய் சரிப்பட்டு வராது. சம்மந்தி, சொல்லுங்க தம்பி. நான் பிள்ளைல மட்டும் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருந்தேன். இங்க பார்க்க ஆள் இல்லையா? அப்படியா? இப்ப நீ கூட்டு போறியா? ஏய் பிள்ளை பாத்தியா? பாத்துட்டேனே. சரி, நான் கிளம்புறேன். சேர்மா பண்ணாட்டி வீட்டுக்கு தான் போறலாம். நம்ம வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிரு. நான் தொட்டிக்கு போகணுமா? போற வழி தானே, விட்டுட்டு போயிரு. மெனக்கட்டு மாமா தான் போகணுமா? அப்படியா? சரி மாமா, நான் கூட்டு போயிருந்தேன். சரிங்க மாப்பிள்ள. தென்மொழி, சொல்லுங்கப்பா. இந்த கிங்ஸி மாப்பிள்ள போறவ வீட்டுல கொண்டு விட்டுருவா. சரிப்பா. சரி வா தென்மொழி, நேரம் இல்ல. சரி பாத்துக்கோங்க. இசையும் வரா. சரி பாத்து போங்கண்ணா. இப்ப நான் என்ன நம்ம வீட்ல இருக்கட்டுமா? இங்க வேலைய சொல்லி யார் பாப்பா? இல்லம்மா, நீ உன் வீட்டுக்கு போ. நான் சாயங்காலம் போல போறேன். சரிப்பா. எனக்கு கோவமா வருது. சரி சரி, பாத்து போ. சரி தென்மொழி, உள்ள போய் காப்பி குடிச்சிட்டு இருங்க. நான் காருக்கு மட்டும் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். இங்கே நில்லுங்கண்ணா. சரி. இப்ப மாடா என்கிட்ட பேச மாட்டேன். இங்க பாரு, அம்மையோட சித்தி பையன்னா உனக்கு வேண்டாம். இங்க பாரு, அந்த பையன் நல்ல பையனா தான் இருக்கான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பாட்டிக்கிட்டலாம் வாழ முடியாது. என் மாமியாருக்கு மேல என் மாமியார் அது ஓப்பனா பேசுது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு. ஆனா இது வெறும் அமுக்கிற மாதிரி இருந்துகிட்டு கீழோடி கேட்க தெரியுமா? மேலால பேசுறவங்கள கூட நம்பிடலாம், ஆனா அந்த கீழோடி பேசுறாங்க பாரு, இவங்களை நம்பவே முடியாது. முகத்துல நல்லா மாறி வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிக்காங்க பாரு, இவங்களை நம்பவே கூடாது. அம்மா கிட்ட பேசும்போது நீ என் பொண்ணு, உன் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்காம நான் வேற யாருக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்.
அது என்ன தெரியுமா சொன்னா நரசனுக்கு 80 பவுன் போட்டிருக்கல, 80 பவுன் 5 லட்சம் ரூபா ரொக்கம் அப்படின்னு நான் சூக்க கேட்டு வாங்குது. அது உண்மையிலே நல்ல பொம்பளைன்னு வச்சுக்க, என் பிள்ளைக்கு இவ்வளோ போடுமா அப்படின்னு சொல்லி வாங்கணும். அது நல்ல பொம்பளை. நல்ல பொம்பளை மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சு பாரு, அவளை நம்பக்கூடாது. விஷம், டேஞ்சரு. அந்த குடும்பத்துலலாம் வாழும்னு நினைக்காத, பேசாம விட்டு பேசி பாரு. அதான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, எப்போ அவங்க வாக்கு கொடுத்தாங்களோ அதுலேருந்து அவங்க பின் வாங்க வேண்டாம். என் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ எல்லாரும் முன்னாடியும் மனம் கசந்தே மனம் நொந்து இனிமேல் எனக்கு இவ வேண்டாம், என் வாழ்க்கையில் இவ வேண்டவே வேண்டானே மனம் கசந்து கத்தி ஆடுதாங்களோ, இனி அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் போக மாட்டேன். எனக்கு வேண்டாம். முட்டாள் மாதிரி பேசாத, அது ஏதோ கோத்துல பேசியிருப்பாவ. வேதனை அண்ணனுக்கு இப்படி ஆயிட்டே, அவன் வேற அப்படி பேசியிருக்கான்ல. உன்னை பத்தின எந்த உண்மையும் தெரியாது, யாரா இருந்தாலும் வேதனைப்படதானே செய்வாங்க, அது எனக்கு புரியுது. ஆனா ஒருத்தவங்க மனம் கசந்து நொந்து வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு என்னால போக முடியாதேக்கா. எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போ காலம் முழுக்க அதே நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பழைய காதல், அந்த அன்பு எதுவுமே எனக்குள்ள வராது. பயம்தான் வரும். எந்த நேரத்துலையும் என்னை திரும்ப வேண்டான்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயம் வரும். அதை விட கொடுமைப்படுத்துறவனா இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். பயத்தை விட கொடுமை எவ்வளவோ பரவாயில்ல. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதடி, இதெல்லாம் சொல்லுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. கிங்ஸி மாதிரி ஆட்களாவது பேசிட்டோமேனு மனம் கசந்து அழுவாங்க. திரும்ப நம்ம பேசிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆனா இப்படி கெட்டவன்னு சொன்னியே, அவன் கடைசி வரைக்கும் கெட்டவனா தான் இருப்பான், திருந்தவே மாட்டான். ஏன்னா கெட்டவங்கிறது அவன் கோணம். கிறுக்கித்தரமா இந்த வழியும் பார்த்துட்டு போயிடாத. நான் வேண்டான்னு சொல்லல, அவங்க வேண்டான்னு சொன்னதே கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்னு சொல்றேன். போலாமா? சரி. வாங்க. பார்த்தல, என் முகத்தை பார்க்க கூட அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு. தான் கொள்கையில உறுதியா இருக்கிறவங்கள என்னைக்குமே அதுல இருந்து பின்வாங்க வைக்க கூடாது. அது அவங்களுக்கு ரொம்ப மரண வலியை கொடுக்கும். வாக்கு கொடுத்து அதுல இருந்து பின்வாங்கிட்டோமேனு அந்த தண்டனை நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. தயவுசெய்து இனிமேல் இதை பத்தி யாரும் பேசாதீங்க. என்னடி பேசுற? அவர் தெளிவா இருக்காரு, வாக்கு கொடுத்து அதை தெளிவா இருக்காரு. இங்க பாரு, நான் பாட்டி பையனே கல்யாணம் பண்ணிக்கிடுதேன். எல்லாரும் அமைதியா இருங்க. வேண்ட சொன்ன கேளுடி. இங்க பாரு, இன்னொன்னு, உன் மாமியாரு ஒரே வீட்டு பிள்ளைல ஒரே வீட்டுல எடுக்காது. சொன்னா கேளு, எல்லாரும் வாழ்க்கை சேர்ந்து நாசவனா போயிடும். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிடுவேன். என் படிப்பு இருக்கு, நான் ஏதாவது பாத்துக்கிடுவேன். நீ ஒண்ணு கவலைலாம் பட வேண்டாம். சரி, பத்திரமா வீட்டுல இருங்க. அண்ணே டூட்டி முடிஞ்சு வரும்போது இந்த பதையா கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அப்ப நம்ம வீட்டுக்கு நான் வரேன்டாமா? இல்ல, அண்ணே வேண்டாம்னு சொல்லிட்டான், இங்கே இருக்க சொன்னான். நைட்டு டூட்டி முடிஞ்சு வந்து கூட்டு போறேன்னு இருக்கான். சரி இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சிட்டு போங்க. இல்ல எனக்கு காப்பிலாம் வேண்டாம். மோராது எடுத்துட்டு வரேன், இருங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நேராயிட்டு நான் கிளம்புறேன். இல்ல, அவங்க சத்தம் போடுவாங்க. தம்பி எப்போ வந்தாலும் வீட்டுக்கு தான் ஏதாவது கொடுன்னு சொன்னாங்க, ஒரு சத்தம் போடுவாங்க. சரி சீக்கிரம், நேரம் இல்ல, நான் டூட்டிக்கு வர போகணும். இருங்க, இப்ப எடுத்துட்டு வரேன்.